வணக்கம் நண்பர்களே, நமஸ்காரம். இன்னைக்கு நாம ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம். ஸ்டீவன் பிங்கரோட ஹவ் த மைண்ட் ஒர்க்ஸ். நம்ம மனசு அது எப்படி வேலை செய்யுது, இந்த பெரிய புதிரை புரிஞ்சிக்க இந்த புத்தகம் ஒரு புது வழியை காட்டுது. சரி, வாங்க இந்த சுவாரஸ்யமான பயணத்தை ஆரம்பிக்கலாம். பிங்கர் இந்த புத்தகத்தை ஒரு சூப்பரான கேள்வியோட ஆரம்பிக்கிறார். நீங்களே வச்சு பாருங்க, ஸ்டார் வார்ஸ், டெர்மினேட்டர்னு எத்தனையோ படங்கள்ல மனுஷங்க மாதிரியே யோசிக்கிற, பேசுற ரோபோகளை பார்க்குறோம் இல்லையா? ஆனா நிஜத்துல சும்மா ஒரு கப் எடுத்து ஷெல்ஃப்ல வைக்கிற மாதிரி ஒரு ரோபோவை செய்யறதுக்கே ஏன் இவ்ளோ கஷ்டப்படுறோம்? இந்த பெரிய வித்தியாசம்தான் நம்ம மனசை பத்தின ஒரு ஆழமான உண்மையை புரிஞ்சிக்கிறதுக்கு முதல் படி. பிங்கரோட இந்த கோட் இந்த புத்தகத்தோட மொத்த சாரத்தையும் ஒரே வரியில சொல்லுது. என்ன சொல்றாருன்னா, நம்ம ஷேக்ஸ்பியர், மொசார்ட், ஐன்ஸ்டீனை பார்த்து பிரமிக்கிறத விட ஒரு 4 வயசு குழந்தைக்கு அந்த பொம்மையை எடுத்து ஷெல்ஃப்ல வைன்னு சொன்னா அது செய்யுது. அதை பார்த்து தான் நம்ம பிரமிச்சு போகணும்னு சொல்றாரு. ஏன்னா நாம ரொம்ப சாதாரணமா நினைக்கிற விஷயங்கள், அதாவது பார்க்கறது, நடக்கிறது, ஒரு பொருளை எடுக்கிறது, இதெல்லாம் ராக்கெட் சயின்ஸை விட ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயங்களாம். இந்த சாதாரண விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பிரம்மாண்டமான சிக்கலை புரிஞ்சுக்கிட்டாலே மனசை புரிஞ்சுக்கிற படியில நாம காலை வச்சுட்டோம்னு அர்த்தம். சரி, இவ்வளவு சிக்கலான நம்ம மனசை எப்படிதான் புரிஞ்சுக்கிறது? இதுக்கு திங்கர் ஒரு அட்டகாசமான ஐடியா சொல்றாரு. அதுதான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். அதாவது ஒரு மெஷின் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்க அதை கலட்டி பார்த்து ஒவ்வொரு பாகமும் என்ன பண்ணுதுன்னு புரிஞ்சுக்குவோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம மனசு என்னென்ன வேலைகளை செய்ய வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா அது எப்படி வேலை செய்யுதுங்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்க, இதுதான் இந்த புத்தகத்தோட மைய புள்ளியே. இதுதான் அந்த ஆஹா மொமெண்ட். மனம்னா என்ன? அது ஒரு கம்ப்யூட்டேஷன், அதாவது கணக்கீடு செய்யற உறுப்புகளோட ஒரு அமைப்பு. எதுக்காக? நம்ம முன்னோர்கள் அவங்க காலத்துல சந்திச்ச பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக இயற்கை தேர்வால் வடிவமைக்கப்பட்டது. அவ்வளோதான். மனம்ங்கிறது ஏதோ மாயாஜாலம் இல்ல, அது ஒரு பயாலஜிக்கல் கம்ப்யூட்டர். குறிப்பிட்ட பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்காக பரிணாமத்தால உருவாக்கப்பட்ட ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர். இந்த ஒரு வரியில மனசை பத்தின மொத்த பார்வையும் அடங்கியிருக்கு. சரி, இந்த ஐடியாவை இன்னும் கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாம். இதுல 4 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 1, மனம்ங்கிறது மூளை செய்யற வேலை. அதோட வேலை தகவல்களை ப்ராசஸ் பண்றது. 2, நம்ம மனசு ஒரே பாகமா இல்லாம சின்ன சின்ன சிறப்பு மாடியூல்ஸ் அல்லது மன உறுப்புகளா பிரிக்கப்பட்டிருக்கு. 3, இந்த மாடியூல்ஸோட பேசிக் டிசைன் நம்ம ஜீன்ஸ்லேயே இருக்கு. 4, இந்த டிசைன் எதுக்காக உருவாச்சுன்னா நம்ம உயிர் வாழ்றதுக்காக பல மில்லியன் வருஷ பரிணாம வளர்ச்சியில உருவானது. வாங்க இது ஒவ்வொன்றையும் இப்போ கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இப்ப நாம பார்க்க போறது பிங்கர் சொல்ற முதல் முக்கியமான விஷயம். சிந்திப்பது என்பது ஒரு கணக்கீடு. என்னது, யோசிக்கிறது ஒரு கணக்கா அப்படின்னு தோணுது இல்லையா? ஆமா, அது ஒரு வகையான கம்ப்யூட்டேஷன் தான். ஏதோ மேஜிக் இல்லைங்கிறாரு. இது கேட்க கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் ரொம்ப காலமா இருக்கிற ஒரு பெரிய குழப்பத்துக்கு இது ஒரு தீர்வை கொடுக்குது. அதுதான் மனம் உடல் பிரச்சனை. இந்த இடத்துல தான் ஃபிங்கரோட வாதம் ரொம்பவே ஆழமா போகுது. நம்மளோட நம்பிக்கைகள், ஆசைகள், எண்ணங்கள் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, இது எல்லாமே நம்ம மூளையில இருக்கிற நியூரான்களோட பிசிக்கல் அமைப்புகள் தான். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம எண்ணங்கள் எல்லாமே நம்ம மூளையில நடக்கிற ஒரு பௌதிக நிகழ்வு தான். இது மனசு வேற, உடம்பு வேறையான்னு ஆயிரக்கணக்கான வருஷமா பிலாசபர்ஸ் மண்டைய போட்டு உடைச்சிக்கிட்ட கேள்விக்கு ஒரு பதில கொடுக்குது. அப்போ இந்த மென்டல் கம்ப்யூட்டேஷன் எப்படி நடக்குது? ரொம்ப சிம்பிளான ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸ் தான். ஸ்டெப் 1, இன்புட். நம்ம கண், காது மாதிரி சென்ஸ் ஆர்கன்ஸ் வெளியிலிருந்து தகவல்களை உள்ள வாங்குது. இந்த தகவல்கள் மூளைக்குள்ள சில சின்னங்களா மாறுது. ஸ்டெப் 2, ப்ராசஸிங். இந்த சின்னங்கள் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகி ஒரு லாஜிக்கல் செயினை உருவாக்குது. இதுக்கு பேர் தான் சிந்தனை. ஸ்டெப் 3, அவுட்புட். இந்த செயினோட கடைசி சின்னம் நம்ம தசைகளை இயக்கி ஒரு செயலை செய்ய வைக்குது. அவ்வளவுதான். இந்த கோட் நாம முன்னாடி பார்த்த விஷயத்தோட முக்கியத்துவத்தை சூப்பரா சொல்லுது. யோசிச்சு பாருங்க. கம்ப்யூட்டேஷனல் தியரி ஆஃப் மைண்ட் அலோவ்ஸ் மீனிங் டு காஸ் அண்ட் பி காஸ்ட். அதாவது அர்த்தமுள்ள ஒரு எண்ணம் ஒரு செயலுக்கு காரணமா அமையுது. உதாரணத்துக்கு, நான் என் பாட்டிய பார்க்கணும் அப்படிங்கிற உங்க ஆசை உங்களை பஸ் ஏறி போக வைக்குது இல்லையா? இந்த ஆசைங்கிற மன ரீதியான விஷயத்துக்கும் பஸ் ஏறுறதுங்கிற உடல் ரீதியான செயலுக்கும் நடுவில் இருக்கிற பாலம் தான் இந்த தியரி. ஓகே, சிந்திக்கிறது ஒரு கம்ப்யூட்டேஷனோ சொல்லிட்டோம். அப்போ இந்த கம்ப்யூட்டருக்கான ப்ரோக்ராமை எழுதுனது யாரு? இங்க தான் ஃபிங்கரோட 2வது பெரிய ஐடியா வருது. அந்த ப்ரோக்ராமர் யாருன்னா இயற்கை தேர்வு, அதாவது நேச்சுரல் செலக்ஷன். ஃபிங்கர் இங்க ஒரு பவர்ஃபுல்லான அனலாஜி யூஸ் பண்றாரு. நம்ம மனசுக்கு இயற்கை தேர்வு ஒரு பிளைண்ட் வாட்ச் மேக்கர், அதாவது கண்ணு தெரியாத கடிகார செய்யறவர் மட்டும் இல்லையா, அது ஒரு பிளைண்ட் ப்ரோக்ராமர், அதாவது கண்ணு தெரியாத ஒரு ப்ரோக்ராமர். நம்ம மனசுங்கிற சாஃப்ட்வேரை எந்த ஒரு கடவுளோ இல்ல சூப்பர் பவரோ டிசைன் பண்ணல. அதுக்கு பதிலா பல மில்லியன் வருஷங்களா
நம்ம உயிர் பிழைக்க எது தேவையோ அதுக்கேத்த மாதிரி பரிணாம வளர்ச்சிங்கிற இந்த கண்ணில்லாத புரோகிராமர் தான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த கோடை எழுதி முடிச்சிருக்கு. இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம மனசு ஒரு ஜெனரல் பர்பஸ் கம்ப்யூட்டர் கிடையாது, எல்லா வேலையும் செய்யாது. அது ஒரு ஸ்பெஷலைஸ் டூல் கிட் மாதிரி. எதுக்காக? நம்ம முன்னோர்கள் சந்திச்ச குறிப்பிட்ட பிரச்சனைகளை சரி செய்யறதுக்காகவே டிசைன் செய்யப்பட்டது. அதாவது பாறைகளையும் கருவிகளையும் எப்படி பயன்படுத்துறது, விலங்குகளை எப்படி புரிஞ்சுக்கிட்டு தப்பிக்கிறது, உணவு தேடுறது, மற்ற மனுஷங்களோட எப்படி பழகிறது, இந்த மாதிரி சவால்களை சமாளிக்கத்தான் நம்ம மனசோட புரோகிராம்கள் எழுதப்பட்டிருக்கு. பிங்கர் சொல்ற இந்த பரிணாம உளவியல் பார்வை நாம மனச பத்தி இது வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்த பல விஷயங்களை அப்படியே தலையிலா புரட்டி போடுது. இது சும்மா ஒரு புது ஐடியா மட்டும் இல்ல, இது ஒரு பெரிய பாரடைம் ஷிஃப்ட். அதாவது ஒரு அடிப்படை பார்வையே மாத்திர ஒரு விஷயம். இங்க பாருங்க, மனச பத்தின 2 மாடல்கள். இடது பக்கம் இருக்கிறது பழைய மாடல். அதன்படி நம்ம மனசு பிறக்கும்போது ஒரு வெற்று பலகை மாதிரி, அதாவது பிளாங்க் ஸ்லேட். நம்ம கலாச்சாரம் தான் அதுல எல்லாத்தையும் எழுதுதுன்னு நம்புனாங்க. ஆனா வலது பக்கம் பிங்கர் சொல்ற பரிணாம உளவியல் மாடல் என்ன சொல்லுதுன்னா, நம்ம பிறக்கும்போதே நம்ம மனசுல பல கருவிகள் ப்ரீ இன்ஸ்டால் ஆகி இருக்கு. நம்மள வடிவமைக்கிறதுல பரிணாமத்துக்கு தான் பெரிய பங்கு இருக்கு. கலாச்சாரம் முக்கியம்தான், ஆனா அது ஏற்கனவே இருக்கிற இந்த ஃபவுண்டேஷன் மேல தான் கட்டப்படுது. இப்ப நீங்க கேட்கலாம், என்னங்க சொல்றீங்க, சிந்திக்கிற சதைன்னு நம்ப சொல்றீங்களா அப்படின்னு. அதாவது நம்மளோட இவ்வளவு ஆழமான எண்ணங்கள், உணர்வுகள் எல்லாமே வெறும் மூளைன்னு ஒரு துண்டு சதை செய்யற வேலைதானா? இது ஒரு நியாயமான கேள்விதான். இந்த ஐடியா முதல் தடவை கேட்கும்போது கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆனா ஃபிங்கரோட பார்வை நம்ம மனிதனோட அற்புதத்தை குறைச்சு மதிப்பிடல. அதுக்கு பதிலா அதை ஒரு புதிய கோணத்துல பார்க்க வைக்குது. அவரோட இந்த கோட் அதை தான் சொல்லுது. நம்ம சிந்தனையோட வேகத்தையும் பகுத்தறிவையும் புரிஞ்சுக்க முடியும். அதே சமயம் அதை விளக்குறதுக்கு ஒரு மெக்கானிஸ்டிக், அதாவது ஒரு விஞ்ஞானபூர்வமான கட்டமைப்பும் இருக்குன்னு சொல்றாரு. சிம்பிளா சொன்னா, நம்ம மனசோட மகத்துவத்தை புரிஞ்சுக்க நமக்கு எந்த விதமான அமானுஷ சக்திகளும் தேவையில்லை. சரி, இந்த விளக்கத்தை ஒரு முக்கியமான கேள்வியோட முடிக்கலாம். நம்ம மனசு உயிர் வாழ்றதுக்கான ஒரு சர்வைவல் கம்ப்யூட்டர்னா, அப்புறம் எதுக்கு நாம கலை, இசை, தத்துவம் மாதிரியான பயனற்ற விஷயங்களை இவ்வளவு ரசிச்சு அனுபவிக்கிறோம்? இது உயிர் வாழ்றதுக்கு நேரடியா எந்த வகையில உதவுது? இது ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி இல்லையா? இந்த புத்தகம் இதுக்கும் பதில் சொல்ல முயற்சி பண்ணுது. இது உங்களை இன்னும் ஆழமா சிந்திக்க வைக்கும்னு நம்புறேன். உளவியல் மற்றும் அறிவியல் மேல ஆர்வம் இருக்கிறவங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய அறிவியல், உளவியல் புத்தகங்களோட விளக்கங்களை தமிழ்ல கேட்க 0 to Hero புக்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க.